ஹலோ கைஸ், ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 3 தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கதை சூப்பராகவே இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இதை நீ உனக்குள்ளே எடுத்துக்கோ நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்கிறாரு. அதை பார்த்து அப்படியே மிரண்டு போகிறாரு அந்த ப்ரொஃபஸரு. உன் கை 3 நாள் தான் இருக்கும், இது ரொம்ப லேட்டு, அது வந்துருச்சுன்னா நீ கட் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்கிறாரு. 3 நாள் தான் இருக்குமா, ஆச்சு என்ன பண்ணுறது, நீ என்கிட்ட போய் தானே சொல்கிற அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. நீ அறிவான நாள் தானே, இதை எப்படியாச்சும் கண்டுபிடி, இந்த மெடிசன் எடுத்துக்கோ லூனா லீஃப்லேருந்து, இதை எடுத்துக்கிறேன்னா உன் கை ரொம்ப நாள் இருக்கும். சர்வே ஆகிட்டு என்னை வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். பின்னாடி இருக்கவங்களா இவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மார்ஷல் ஆர்டிஸ்ட்டும் இல்லை, ரீஃபைனரும் இல்லைன்னு எல்லாரும் இவனை பார்த்து சொல்கிறாங்க. சுற்றி எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, நான் ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கேன்னு இவர் அவர்கிட்ட யோசிக்கிறாரு. கெல்வின் வால்டன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நாள் தான் இருக்குது, கியூர் ஆயிடுச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உன்னை தான்டா கொல்லுவேன் அப்படின்னு இவர் நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறாரு. என்ன நீ சொல்கிற டீனேஜர் அப்படின்ற வில்சன் சொல்கிறாரு. ஒரு டீனேஜர் சொன்னால் ஆக்பெரியும் லோட்டஸும் எடுத்துருவான் அவனுக்கு அப்படின்னு. அவனுக்கு 16 வயசு தான் ஆகும். இவர் பேர் தான் இயான் வில்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுவல் கேன் ரூட்டு ஒயிட் ஃபீனிக்ஸு டிராகன் லோட்டஸ் இது ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெசிப்டில் என்ன எழுதுனான்னு இவர் அவன்கிட்ட கேட்குறாரு. ஃபெதர் கோஸ் ஃப்ளவர் வேக்யூம் மில்க்குன்னு நிறையா எழுதி கொடுத்தான் அப்படின்னாரு. அவன் நேம் என்னன்னு இவர் கேட்குறாரு. உடனே கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுது. மிஸ்டர் வில்சன், நான் ரிஃபைனர் யூனியனில் 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கேன், எனக்கு அந்த ஐட்டம்ஸ் என்னன்னு தெரியல, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அந்த பையன் மேலே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நான் கேள்விப்பட்ட நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. என்னால் உணர முடியுது, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கல்டிவேஷனுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஈவன் வில்சனுக்கு கூட தெரியாத அப்படியே அந்த பொண்ணு மனசில் நினச்சிக்கிறா. அந்த வில்சன் அந்த ரெசிப்டியை பார்த்துட்டு இருக்காரு. நிறையா செடிங்க எசோதெர்மிக்காக இருக்குது, ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தா இதனால் சால்வே பண்ண முடியல, எப்படி அது ஒர்க் ஆகுது ஈவன் இப்போ கூட அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார் தனக்குள்ளேயே. நான் அந்த பையனை பார்க்க ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அவன் நெக்ஸ்ட் டைம் வந்தானா எப்படியாச்சும் வழியை கண்டுபிடிச்சா நான் அங்கேயே இருக்கிறது, நான் வந்துடுறேன்னு அந்த பொண்ணு எஸ்ன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ கிளாவாடா சிட்டியில் இருக்கான். இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது இந்த ஐட்டம்ஸுக்காக, நான் எப்படியாச்சும் இன்னொரு வேவை கண்டுபிடிச்சிதான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன ஒரு இன்டர்பார்ஷியல் ரிங் கெல்வின் இருக்குது அப்படியே நம்ம ஹீரோ அது கையில் போட்டுக்கிறான். அதில் நிறையா உள்ளே இருக்குது, புக்ஸு, ஸ்வாடு, அப்புறம் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அது என்ன ஃபில்டரானு நம்ம ஹீரோ பார்க்குறான். அங்கே அவனுக்காக ஒரு பெரிய ஸ்வாட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பிளாக் ஸ்டீல் ஸ்வாடாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்குது, 36 பவுண்ட்ஸு. நான் ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், யாருக்கும் தெரியாது அது எங்கே இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது வரைக்கும் நான் இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறேன் அன்டில் இந்த 7 சக்கராஸையும் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். த கேட் ஆஃப் த கல்டிவேஷன் அகாடமிக்கு நம்ம ஹீரோ போகிறான். கூட்டத்துலேருந்து யாரோ நான் வைட்டல் ஸ்பீடை ரீஃபைன் பண்ணிட்டேன், அது எனக்கு மட்டும்தான்னு யாரோ கூட்டத்துலேருந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நடந்து போகும்போது நம்ம ஹீரோ யாரோ பிடிக்க பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படி அசால்ட்டாக டாச் பண்ணிட்டான். அதுலேருந்து யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எதிரில் 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. கெர்வின், உனக்கு பிக் ஸ்பிளாஷ் இன்னைக்கு அப்படின்னு அந்த இதில் ஒருத்தர் சொல்கிறான். அவன் பேர் எவன் வச்சுக்கலாம், இவனை ராஜன்னு வச்சுருக்கலாம். நம்ம நீங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எவன், ராஜா, நீங்கள் என்ன பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. கெர்வினை நீ என்ன பண்ண போகிறன்னு ஒருத்தர் கேட்குறான். அவன் பேர் ஹார்டி, இவனை பேர் வாட்சன் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரும் நம்ம கெல்வினோட படீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இந்த கதையில். ஒன்றும் இல்லை, கெல்வினுக்கு பிக் ஸ்பிளாஷ் இருக்குது லாஸ்ட்டு கிளாஸாக, அதை தான் பண்ண வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மிஸ்டர் அகேன் சொல்கிறாரு என்ன இங்கே நடக்குதுன்னு. நீங்கள் பின்னாடி போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தவனு இவனும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் கையில் சண்டை போட்டுருங்க, ஸ்வாட்டில் இல்லை. அப்புறம் பின்னாடி போயிட்டு ஹாடி, நீ 4th லெவல் சக்கராவை பிரேக் த்ரூ பண்ணிட்ட அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். அவங்களும் 4th லெவல் சக்கராலாம் இருக்காங்கன்னு இவன் சொல்கிறான். ஒருத்தன் சிரிச்சுக்கினே 4th லெவல் சக்கராவான்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸை அடிக்க வரான். ஒரு ஃப்ரெண்டு எச்சரிக்கையாகி 2 பேர் மோதிக்கிறாங்க. அடிக்க வந்தவன் சொன்னான், அதுக்குன்னு நீ இவ்வளோ துணிச்சலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கை எலும்பு உடஞ்சிருச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என் கை அப்படின்னு இன்னொருத்தவன் மேலே அப்படியே சாஞ்சிடுறான். அப்புறம் அடித்தவன் சொல்கிறான், இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதை அடித்தவன் சொல்கிறான். 4th சக்கரா லெவலுக்கும் 5th சக்கரா லெவலுக்கும் நடுவில் அப்படின்னு ஒருத்தன் ஸ்ப்ரே பண்ணிட்டே சொல்கிறான். நீங்கள் ஏன் இறங்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எப்படி எங்களை விட்டு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது.
என்ன தைரியம் இருக்கணும், நீ கெல்வினையே புள்ளி பண்ணுவ அப்படின்னு இன்னொருத்தர் பொண்ணு சொல்லுது. இவங்க பேர் தான் ரிவா மாரிச். இந்த கிளவாடாவோட பிரின்சஸ் இவங்க தான். பிரின்சஸ் ஆஃப் கிளவாடா ரிவா. கெல்வின் அந்த லூசர் அவன் கொஞ்சம் தான் பாப்புலரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உங்க மேன்மை என்ன தைரியக்கணும், நாங்கள் உங்களை அப்செட் பண்ண நீங்களாம் லக்கி காய்ஸ் அப்படின்னு அவங்க ஒருத்தன் சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸை அடிக்காமல் போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அவனை பார்த்து. அதுக்கு அவன், ஏ லூசர் உனக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு அவன் கேட்குறான். அவ்வளவா இல்லை, நான் பார்க்கணும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு 5th லெவல் ஆஃப் சக்கராக்கும் வித்தவுட் சக்கராக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கெல்வின் யூ அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்கிறாங்க. அந்த நீட்டமாக முடி வச்ச பையன் சொல்கிறான், வீடு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். 4th லெவல் பவர் நீ ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணு அப்படின்றான். அப்படியே சிரிச்சுக்கினே வரான். கெல்வின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவன் மெயின் பாயிண்ட்ல நம்ம ஹீரோ எத்தி உடச்சிருக்கான். அவனுக்கு வலி உயிர் போகுது. அவன் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது. என் மெயின் பாயிண்ட்டு அப்படின்னு அவன் கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.